ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தாம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த த்ரோன்ற ஒரு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்சிங் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ அவங்க இந்த பாக்ஸ்குள்ளார என்ன இருக்கு அண்ட் எப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வர அப்பவே இந்த மாதிரி ரொம்பவே அடி வாங்கி தான் வந்துச்சு. ஏன்னா நீங்களே டப்பாவை பாருங்களேன், அந்த அளவுக்கு நசுங்கி போய் கிடக்குது. சரி ஓகே, உள்ளார இருக்கிற ப்ராடக்டாச்சும் நல்லா இருக்குன்னு நம்புவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருக்க டேப்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கு உள்ளார. ஸோ எப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓ மை காட், உள்ளார எல்லோ கலர்ல என்னமோ ஒன்று இருக்கு. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது வந்துட்டு முக்கியமா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிச்சன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. கிச்சன்ல ஏதாச்சும் தப்பி தவறி நெருப்பு பத்திக்கிச்சுன்னா இது அப்படியே நம்ம எடுத்து அந்த நெருப்பு மேல தூக்கி போட்டா அந்த நெருப்பு அணைஞ்சிரும். வேற எதுவுமே இல்ல, அந்த பபிள் டிராப் குள்ள இது அப்படியே நம்ம தூக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் நம்ம கிட்ட 4 இருக்கு. மிச்சம் இருக்க பபிள் டிராப்பையும் ஓபன் பண்ணி அதுக்குள்ளார எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுக்குள்ளார இருக்கிறது ரோஸ் கலர்ல இருக்கு. ஆனா இந்த ரோஸ் கலர் மடங்கி போயிருக்கு. அதே போல லிக்விடும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடி சீக்கிரம் வீடியோவா போட ட்ரை பண்றேன். இன்னும் 2 இருக்குல்ல, அதை நம்ம எப்படி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளார பச்சை கலர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்குச்சான் பச்சை கலரு சிங்குச்சான்னு சொல்ற மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. அடுத்து இதுக்குள்ளார ப்ளூ கலர்ல இருக்கு. நமக்கு தந்த 4 ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் பக்காவா லிக்விட் உள்ளார நிறைய வச்சே தந்திருக்காங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் கொஞ்சோண்டு மடங்கி இருக்கு. வரப்பவே டேமேஜ் ஆகி தான் வந்துருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பாக்குறப்ப எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்னு தோணுது, அதை நான் சொல்லலாமான்னு தெரியல. வேணாம், நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சில்வர் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நமக்கு தெரியல. அது கீழே ஃபுல்லா பிளாஸ்டிக் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நமக்கு வந்துட்டு லிக்விட் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அட்டை மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த அட்டை பொட்டிக்குள்ளார வேற எதுவுமே இல்லை. இது அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுவும் வரப்பே உடஞ்சுதான் வந்திருக்கு. இதுக்குள்ளார ஏதோ பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த த்ரோன்ற ப்ராடக்ட்டை எந்த மாதிரி பயன்படுத்தணும்ன்ற விஷயத்த இதுல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்த இதுல போட்டிருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜென்ட் கெப்பாசிட்டி, அதாவது இந்த ஒரு பொருள்ல 350 மில்லி லிட்டர் இருக்கு. அதே போல நமக்கு மொத்தம் 4 இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம 2 வருஷம் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். இண்டோர்ல ஏதாச்சும் ஃபயர் பத்திக்கிச்சுன்னா அந்த ஃபயர் அணைய வைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 ஏஜென்ட் இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்து இப்படி தலைக்கீழா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேல இந்த டப்பாவை மூடுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட த்ரோன்ற ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணி உள்ளார எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்த்து இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஆனா நம்ம இந்த இடத்துல பண்ணா எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு திருப்ப கட்டி அடிப்பாங்க. சோ நம்ம வேற எங்கேயாச்சும் போயிட்டு அந்த இடத்துல தான் இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ரெட் டி-ஷர்ட் குரு தான் வந்திருக்கான். அப்புறம் முக்கியமான விஷயம், ரொம்பவே ஃபன்னான பிராங்க் வீடியோலாம் இவனோட சேனல்ல ரெட் டி-ஷர்ட் சேனல்ல போட்டிருக்கா. இவனோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இவனோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இப்போ வாங்க இந்த த்ரோன்ற ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம எரிய வச்சு இதை நம்ம தூக்கி போட போறோம். ஸோ எரிய வைக்கிறதுக்கு குச்சி நிறைய ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் இந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம பொறுக்கிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு எரிய வைக்கிற ஐட்டம். இதுல காஞ்ச இலை, அந்த மாடு சாப்பிடுமே, அது பேர் என்னது, பில்லா, வக்கீல். வக்கீல் இல்ல, வைக்கோல்லாம் இதுல இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுல கொஞ்சோண்டு பெட்ரோல் ஊத்திட்டு எரிய விடலாம். பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஊத்தணுமான்னு யோசிக்கிறேன். சரி, என்ன பண்றது, போதும், கொஞ்சோண்டு ஊத்தியாச்சு. எரிய வைக்கலாமா? எப்போ ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன். சோ இதை நீங்க போடுறப்போ இந்த மாதிரி ஷேப்ல வச்சுட்டு ஃபயர் மேல இப்படிதான் நீங்க இந்த மாதிரி த்ரோ பண்ணணும். சோ இப்போ நமக்கு இந்த இடத்துல எரியுதுன்னா இப்படி நான் வச்சுக்கிட்டு, நமக்கு போட தெரியலடா, இப்படியே போட்டுக்கலாம். பிளாஸ்டிக், அதுல இருக்கிற பிளாஸ்டிக் உருகுது, இப்பதான் உருக ஆரம்பிக்குது. என்னடா இது, ஒருவேளை இது இண்டோருக்கு மட்டும் தான் நல்லா யூஸ் ஆகுமோ? அணைய மாட்டேங்குதுடா, வெளியிலே வர மாட்டேங்குது. இதுல இருந்து ஒரு லிக்விட் மாதிரி வருது. நான் இதை ப்ரெஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதான் அணைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு லிக்விட் ஊத்துது. இதை வாங்கறதுக்கு நம்ம தண்ணி வச்சு அழிச்சிட்டு போயிடலாம் போல.
இப்போதான் அணியுது. அதுவும் நான் வச்சு பிரஸ் பண்ண தான் அணியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி இதை பார்த்துருப்பீங்க. எரிஞ்சிட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம இதுக்கு மேல தூக்கி போட்டா ஸ்டார்டிங்ல நெருப்பு அணி ஆரம்பிக்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நெருப்பு அணி ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம நான் இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நடுவில் பிரஸ் பண்ணதுனால உள்ளார இருக்கிற லிக்விட் வந்துட்டு வெளியில வந்தது. ஸோ அந்த காரணத்தினால தான் ஆஃப் ஆச்சு. ஒருவேளை இந்த த்ரோன்ற ப்ராடக்ட் வீட்டுக்குள்ளார மட்டும் தான் யூஸ் ஆகுமா என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. அதுக்காக நம்ம இதை வீட்டுக்குள்ளாரையும் நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியாது. இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் எரிய விட்டுட்டு திரும்பி இன்னொரு ப்ராடக்ட்டை இதுக்கு மேல தூக்கி போடலாம். இப்படிதானே தூக்கி போடணும். அப்படி தூக்கி போட்டா எகிருதுங்க. நான் என்ன பண்றது? தலையில கவுத்து வச்சுட்டு வந்து இது நான் சுத்தமா கையை வச்சு பிரஸ் பண்ணவே இல்லை. அப்படியே தான் இது வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற லிக்விட் வெளியில வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரோன்ற ப்ராடக்ட்டை நெருப்புல த்ரோ பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி அணைஞ்சுதா இல்லையா நீங்க பார்த்துருப்பீங்க. இது இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு அதுல போட்டிருக்காங்க. அதுக்காக இன்டோர்ல நான் இதை ட்ரை பண்ணிக்கலாம் காமிக்க முடியாது. இதுக்குள்ளார இருக்கிற அந்த லிக்விட் சொல்யூஷன் வந்துட்டு இதுல இருந்து வெளியில வரதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமா டெம்பரேச்சர் தேவைப்படும். நாம எரிய வச்ச அந்த ஒரு இடத்துல அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இல்ல போல. ஸோ அதனால தான் அதுக்குள்ளார இருக்கிற லிக்விட் வந்துட்டு உடனே வெளியில வரல, கொஞ்சமா வெளில வந்துச்சு. மீதிலாம் நான் கையை வச்சு பிரஸ் பண்ண குச்சை வச்சு பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வெளியில வந்துச்சு. ஸோ இதை நாம த்ரோ பண்ணி நெருப்பு அணைய வைக்கிறது பதிலா தண்ணியை ஊத்தி அப்படி இல்லைன்னா மண்ணை போட்டு நெருப்பு அணைய வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை நம்ம வாங்கி 2 வருஷம் வரைக்கும் தான் அப்படியே வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல இது வேஸ்ட்னு அவங்களே போட்டிருக்காங்க. சோ 2 வருஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ளார நெருப்பு பத்துச்சுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல், அப்படி நெருப்பு பத்தலன்னா இது வேஸ்ட்ஃபுல். இதை நம்ம வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம், என்ன தெரியுமா? இதை நம்ம வாங்கி வீட்டு அழகு படுத்துறதுக்காக வச்சுக்கலாம். ஏன்னா இது பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ப்ளூ கலரா இருக்கட்டும், எல்லோ கலரா இருக்கட்டும், எல்லா கலரும் அழகா இருக்கு. இதுக்குள்ளார அப்படி என்னதான் லிக்விட் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடி சீக்கிரம் இதை வெட்டி இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு ஒரு வீடியோவா போடுறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அந்த நெருப்புக்குள்ளார போட்ட அந்த த்ரோன்ற மெட்டீரியல் எப்படி பொசுங்கிருச்சுன்னு பாருங்களா. அதே போல இதுக்குள்ளார ஒரு சொட்டு கூட லிக்விடே இல்ல. சோ இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கூடவே ரெட் டி-ஷர்ட் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க, நிறைய ஃபன்னான பிராங்க் வீடியோலாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சப்போர்ட் அந்த சேனலுக்கு தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல நாங்கள் நெருப்பு எரிய வச்சோம்ல, அதை நாங்கள் அணைச்சிட்டு தான் போறோம். இந்த இடம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆக்கிட்டு தான் போறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட புகையும் வரல, நெருப்பும் இல்லை. சரி, ஓகே, இதோட நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. பாய் பாய் பாய். அப்படியே